இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிக தொடருந்து பாலத்தை திறந்து வைத்துள்ளார். இதன்போது ராமேஸ்வரம் தாம்பரம் தொடருந்து சேவை கொடியசைத்து தொடக்கி வைக்கப்பட்டது. பாம்பன் புதிக பாலத்தை கொடியசைத்து திறந்து வைத்ததைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயிலில் நரேந்திர மோடி வழிபாடுகளில் ஈடுபட்டார். பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிக தொடருந்து பாலத்தை திறந்து வைப்பதற்காக இன்று தமிழகம் செல்லவுள்ளார். இலங்கை வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மண்டபம் செல்கின்றார். பிரதமரின் வருகையினை முன்னிட்டு குறித்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் சுமார் 4000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மண்டபம் முகாமில் இருந்து ராமேஸ்வரம் வரை சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. கார் மூலம் பாம்பன் சாலை பாலத்தின் மத்திய பகுதிக்கு சென்று பகல் 12 மணியளவில் புதிக பாம்பன் பாலத்தை கொடியசைத்து திறந்து வைக்கின்றார். தொடர்ந்து பாம்பன் சாலை பாலத்திலிருந்து 12:30 மணியளவில் புறப்பட்டு நேராக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்கின்றார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்படும். அதேபோல ராமேஸ்வரம் நகரத்திற்குள் வாகனங்கள் கட்டுப்படுத்தப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவித்துள்ளது.